நண்பர்களுக்கு வணக்கம். எம்எஸ்சிஆர் யூடியூப் சேனல் பண்ணாகிறோம். நண்பர்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு கஸ்டமர் போர்டு வாங்கி போய் அவங்களும் அசம்பிள் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து அந்த வாங்கி கஸ்டமர்கிட்ட கொடுத்துருக்காங்க. கஸ்டமர் வாங்கி யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த திருப்தி இல்லை, எனக்கு அந்த ஆடியோ குவாலிட்டி திருப்தி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எனக்கு வந்து புதுசாக ஒன்று ரெடி பண்ணி தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ வந்திருக்கு ஓகேங்களா. பாருங்கள், இது வந்து நம்ம போர்டு தான். கொஞ்சம் அவரே கொஞ்சம் நம்ம பிசிபி கொடுத்துருந்தோம். பிசிபி வாங்கிட்டு போய் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. நிறைய பேர் பிசிபி கேட்குறாங்க, சரி இருக்கட்டுமேனு சொல்லிட்டு கொடுத்தது தான் தவறாக போயிடுது. இது வந்து பாருங்கள், இது மாதிரி ரைஸ் ஏரியா சால்ட்ரிங்லாம் சரி வைக்காமல் சவுண்டு குவாலிட்டி இல்லாமல் கரெக்டாக லாஸ்ட்டில் இந்த எம்எஸ்சி ஆடியோ ஒன்று பார்த்துட்டு நம்மளுக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. சரி எடுத்துகிட்டு நாங்கள் பார்த்துக்கலாம்னு சொல்லியிருந்தேன். எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து ஐஆர்எஃப் மாடலில், இது 2 5200. இது வந்து ஐஆர்எஃப்பில் போட்டிருக்காங்க ஓகேங்களா. இது வந்து கன்வெர்ட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இது என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்வெர்ட்டருக்கு இந்த ஐஆர்எஃப் கொடுக்கக்கூடாது. ஐஆர்எஃப்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் 20 ஆம்ஸாவது வேணும். இவங்க அதிலே இந்த ஐஆர்எஃப் கொடுத்துருக்காங்க. அந்த சவுண்டு வந்து கரெக்டாக மேட்ச் ஆகலை. அதே மாதிரி இந்த பேஸ் ஸ்டெப்பில் ஏற்றும் போதெல்லாம் பேஸ் ஏற மாட்டேங்குது. சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது. இது வந்து இது சர்வீஸ் பண்ணி ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துடலாம் ஓகேங்களா. தொடர்ந்து வீடியோ பார்த்துருவாங்க நண்பர்கள். இது எம்எஸ்சிஆர் யூடியூப் சேனல் பண்ணாகிறோம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன், முடிஞ்சிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு இது மாதிரி போர்டு ஏதாவது வேணும்னு சொல்லுங்கள். அதே மாதிரி எந்த போர்டுனாலும் சர்வீஸ் பண்ணி தரோம் ஓகேங்களா. இந்த கம்பெனி அந்த கம்பெனி கிடையாது, ஆல் பிராண்டு நம்ம சர்வீஸ் பண்ணுறோம். நம்ம அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு ஏதாவது சர்வீஸ் பண்ணணும்னா சொல்லுங்கள் ஓகேங்களா. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு நண்பர்களே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல்லாக வந்து ஒர்க் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டேன். எனக்கு திருப்தி இல்லை, பட் கஸ்டமருக்கும் அதே பிரச்சனை தான். இப்போ வந்து இது வந்து ஆல்டர் பண்ணி பார்த்துடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் சரௌண்டு ப்ளஸ் பிடி கேட்டிருந்தாங்க. சரௌண்டு ப்ளஸ் பிடி வந்து நம்ம போர்டில் ஆல்டர் பண்ணலாம் ஓகேங்களா. இந்த போர்டில் வந்து உங்களுக்கு ஆல்டர் பண்ணி தரேன். ஆல்டர் பண்ணி வீடியோ போடுறோம் ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா 6 டிரான்சிஸ்டர் இருக்கும். ஒரு டிரான்சிஸ்டருக்கு 3, இந்த 2 டிரான்சிஸ்டர் மட்டும் பிடி போட்டு இந்த ஒரு டிரான்சிஸ்டர் மட்டும் அவுட்டை எடுத்துகிட்டு இதை வந்து சரௌண்ட் பண்ண போகிறேன் ஓகேங்களா. அந்த எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். உங்களுக்கு எப்படின்னு டீட்டெயில்னு சொல்லிடுறேன். நண்பர்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வச்சுருந்த போர்டு வந்து கரெக்டாக மேட்ச் ஆகலை. அவங்களுக்கு கரெக்டாக லைன் கொடுத்தாங்களோ இல்லை தெரியல. கரெக்டாக இது வந்து பிடி வந்து கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணல. பிடி ஏற்றும்போது பிடி ஏறல, இறங்கலை. அதேமாதிரி பார்த்திங்கன்னா சப்பு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகலை. ஆக்சுவலி போர்டு வந்து நம்ம போர்டு தான் அவங்க வாங்கி யூஸ் பண்ணது. சப்பு கரெக்டாக ஒர்க் ஆகாதனால இது கரெக்டாக சப்பும் கரெக்டாக ஒர்க் ஆகலை, லெஃப்ட் ரைட் கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணல. அதில் அவங்க சரௌண்டுக்குன்னு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, பட் சரௌண்ட் ஒர்க் ஆகலை. இப்போ நாம் என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம எம்எஸ்சியோடைய பிடி போர்டு, இது வந்து BT6 போர்டு. இந்த BT6 போர்ட்லேயே BT4 வந்து லெஃப்ட் ரைட்டுக்காகவும் இந்த 2 டிரான்சிஸ்டர் வந்து சரௌண்டுக்காகவும் மாற்றி வச்சுருக்கேன். ரிசல்ட் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ வந்து வைக்கிறது சரௌண்டு மட்டும். பாருங்கள், இப்போ சப்பு மட்டும் வைக்கிறேன். இது வந்து சப்பு மட்டும். இப்போ வந்து லெஃப்ட் ரைட் வைக்கிறேன் பாருங்கள். இது லெஃப்ட் ரைட் மட்டும். இப்போ பாருங்கள், எல்லாமே சேர்த்து வைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது கஸ்டமருக்கும் ஆடியோ செக் பண்ணி பார்த்துட்டேன், கஸ்டமருக்கும் திருப்தி. இப்போ வந்து ஒர்க் முடிஞ்சிருச்சு. இது வந்து சின்னதாக ஒரு ஆல்டர்னேட், கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணி கொஞ்சம் கெயின் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கா. அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம BT6 வந்து BT4 வந்து லெஃப்ட் ரைட்டுக்கும் அந்த ஒரு BT2 இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எடுத்து ஒரு சரௌண்டுக்காக மாற்றிட்டேன். 2 அது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீரியோ சரௌண்டே பண்ணி விட்ருக்கேன். சரௌண்ட் வந்து ஒரு லைன் வச்சுருக்காங்க 44 40 அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி. இது வந்து ஒர்க் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்து 40 கொடுத்துடலாம். தொடர்ந்து வீடியோ பார்த்துவாங்க நண்பர்களே. இது மாதிரி ஏதாவது ஆல்டர்னேட் இருந்தாலும் சரி, புதுசாக ரெடி பண்ணுறதுனாலும் சரி சொல்லுங்கள். எல்லாம் போய்ட்டும் நாமளே போட்டு ரெடி பண்ணி தர மாதிரி தான் ஓகேங்களா. இது வந்து ஆல்டர்னேட் இருந்தாலும் ஏதாவது சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை. நம்ம கஸ்டமர் இருந்தால் கண்டிப்பாக செஞ்சு தரேன். கொஞ்சம் டைமிங் கொடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் முடிஞ்சிட்டு கொடுத்துடலாம். தொடர்ந்து வீடியோ பார்த்துவாங்க நண்பர்களே. இது போல் பல வீடியோக்களை தொடர்ந்து அடுத்து வரும்போது பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.